நம்ம புதுசா ஃபோன் வாங்கியிருக்கிறோம். நிறைய பேர் வீடியோ குவாலிட்டி வேற மாதிரி இருக்கே, எந்த ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் ஃபோன் வாங்கினதையும் நான் எவ்வளோ ப்ரைஸுக்கு கம்மி பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 2018 காலகட்டத்தில் நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஃபோன் மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்தளவுக்கு நாலேஜும் கிடையாது. ஸோ ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் நோக்கியா ஃபோன் தான் இருந்துச்சு. காலேஜ் போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டச் ஃபோன் வாங்கினேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா நோக்கியா மேலே இருக்கிற பைத்தியத்தால் நோக்கியா 6.1 அப்படிங்கிற ஒரு டச் ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்க. அதை நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் 7000 ரூபாய்க்கு. அந்த ஃபோன் பார்க்குறதுக்கே ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். லான்ச்சிங் ப்ரைஸாக அந்த ஃபோனை வந்து ஆரம்பத்தில் 7000 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் 20 வரைக்கும் மேலே போயிடுச்சு. ஸோ நான் வாங்கினது லக்கின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலேயே நல்லா உழைச்சது. நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போட்டிருப்பேன். அது எல்லாமே அதில் தான் ஷூட் பண்ணுது. ஸோ 6000 ஃபோன் வாங்கினேன். கடைசியாக சேனல் ஆரம்பித்து மானிட்டேஷன் ஆகி அந்த 6000 ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு அந்த ஃபோன் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவே அந்த ஃபோன் கொடுத்தது தான். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. எனக்கு இன்னொரு பைத்தியக்காரத்தனமான பழக்கம் ஒன்று இருக்குது. என்னென்னா, புதுசாக ஏதாச்சும் ஃபோன் வாங்குகிறோம் இல்லை ஏதாச்சும் கேட்ஜெட் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட பாக்ஸ் அப்படியே கூடவே வச்சுப்பேன். ஒருவேளை அந்த ஃபோனை வந்து செத்து போச்சு, அதை காணாமல் போச்சு அப்படின்னாலும் அந்த பாக்ஸை வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஞாபகமாக கூடவே வச்சுருப்பேன். அப்படி தான் அந்த நோக்கியா 6.1 இருக்குல்ல, அதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் என் வீட்டில் வச்சுருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேனுவலு, அந்த ஃபோன் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ பில்லோடு சேர்த்து அப்படியே வச்சுருக்கிறேன். எப்போயாச்சும் ஞாபகம் வந்தால் எடுத்து பார்த்துப்பேன். அந்த நோக்கியா ஃபோன் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்பீடு, கேமரா எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கீழே போட்டேன், டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. டிஸ்பிளே வந்து தெரியவே இல்லை. அதனால் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. நான் போயிட்டு ரிச்சி சீட்டில் போயிட்டு டிஸ்பிளே கேட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஒரு டிஸ்பிளே போட்டு விட்டாங்க. ஆனால் அது டூப்ளிகேட் டிஸ்பிளே. இந்தளவுக்கு நாலேஜ் அப்போ கிடையாது. இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேயே போயிடுச்சு. அப்புறம் திரும்ப இருக்க டிஸ்பிளே போட்டு அதுவும் போயிடுச்சு. டிஸ்பிளே லோக்கல் டிஸ்பிளே போட்டதுனால உள்ளுக்குள்ளே அந்த சிசி போர்டு அப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகி ஸ்பீடு குறைஞ்சி கடைசியில் ஒன்றுமே யூஸ் இல்லாமல் போச்சு. காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து செத்து போச்சு. அப்போ டிசைட் பண்ணேன், சரி இதுக்கப்புறம் நம்ம சேனலில் யூனிக்காக ஏதாச்சும் கண்டென்ட் போடலாம், ஃபேஸ் காட்டி எலக்ட்ரானிக்ஸ் கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு நல்ல கேமராவோட ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 இருக்குல்ல, அது ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் OnePlusல Nord 2T ரிலீஸ் ஆச்சு. இந்த ரெண்டும் தான் என்னோடய பீக் பாயிண்டில் இருந்துச்சு. ரெண்டில் எது வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் பிக்சலில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வேறு கொடுக்க மாட்டானுங்க. அண்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு கம்பேர்ட் டு OnePlus Nord 2T. ஸோ சரி ஓகே நம்ம இது வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணார் அந்த ஃபோன் வாங்குறதுக்கு. மந்த்லி நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி பே பண்ணி தான் நான் OnePlus Nord 2T அப்படிங்கிற ஃபோனை வாங்கினேன். அந்த ஃபோனு தான் பார்த்தீங்கன்னா இசைக்கு இன்ஃபோனா யார், என்னோடய ஃபேஸு, இந்த கண்டென்ட்டு எல்லாத்தையுமே உங்ககிட்ட ரீச் ஆக வச்சது. அந்த நோக்கியா இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் சேனல் ஆரம்பித்தேன். இதே சேனல் தான், வேறு ஒரு நேமில் வேறு ஒரு கண்டென்ட் மீம் கண்டென்ட் போட்டுகிட்டு இருந்தேன். அதில் வந்து ஃபேஸ் காட்டிலாம் வீடியோ போட மாட்டேன். ஸோ ஏதோ கொஞ்சம் ரெவென்யூ வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நல்ல ஃபோன் வாங்கி நல்ல கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு OnePlus வாங்கினதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணது. OnePlusம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ரீஸ்டோரேஷன் வீடியோ, பல்லாவர வீடியோ, இதெல்லாம் வீடியோ குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. எந்த ஃபோனு எந்த கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களே, அது எல்லாமே இந்த OnePlus Nord 2T தான். ஸோ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிஸ்பிளே வந்து போயிடுச்சு. இது வந்து OnePlusோட ஹார்ட்வேர் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது என்னோடய மேன்மேட் பிரச்சனை. ஏன்னா ஒரு நாள் நான் மாடியிலேருந்து ஃபோனை கீழே போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனோட டிஸ்பிளே உடையலை. ஆனால் பேக்கில் இருக்கிற அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, அது உடஞ்சி போச்சு. ஃபோன் வந்து டிஸ்பிளே உடையாமல் அந்த டிஸ்பிளே மேட்டாபிள் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் லைட்டாக தூக்கிட்டு வந்துருச்சு. நான் டெம்பர் கிளாஸ் ஒரு நாள் உரிச்சேன், மொத்தமாக தூக்கிட்டு வந்துருச்சு. ஸ்டிப்பெல்லாம் கட் ஆகலை, அந்த பசை மட்டும் விட்டுருச்சு. சரி இதை வந்து நான் வந்து OnePlus ஷோரூமில் போயிட்டு அவங்க இருக்கிற அந்த யூனிக்கான பசையை வச்சு ஒட்டியிருக்கணும். நான் அப்படி பண்ணாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மொபைல் கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு இந்த மாதிரி மூட்டை வந்துச்சு ஒட்டி கொடுன்னு சொல்லி சொன்னேன். அவன் வந்து ஒரு நார்மலான பசையை வச்சு ஒட்டி கொடுத்தாங்க. அதுக்கு 50 ரூபா காசு வாங்கினாங்க. நல்லா ஒட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு நானும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் மலைக்குள்ளே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஒட்டின அந்த கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒழுங்காக ஒட்டலை போல். அதில் லைட்டாக ஒரு கேப் வழியாக மழை தண்ணி உள்ளே போயிட்டு டிஸ்பிளேயில் பட்டுச்சு. அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆம்லோட் டிஸ்பிளே. ஸோ அதில் வந்து எல்லாமே ஒரு லைட்டிங்லேயும் லேயர் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு லைட்டில் தண்ணி பட்டாலோ இல்லை ஓவர் வோல்டேஜ் ஆனாலோ ஒரு லைட் அஃபெக்ட் ஆனாலும் கேன்சர் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் அந்த டிஸ்பிளே ப்ளீடிங் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இஷ்யூ வந்துருச்சு என்னோட ஒரிஜினல் OnePlus டிஸ்பிளேல. ஆரம்பத்தில் டிஸ்பிளே லைட்டாக மறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகி டிஸ்பிளே மொத்தமாக மறைஞ்சிருச்சு. என்னால் ஒரு இதையும் பார்க்க முடியல, எடிட் பண்ண முடியல, வீடியோ ஷூட் பண்ண முடியல.
அதுக்காக தான் சரி ரிச் சீட் போயிட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக ஒன்று போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே போட்டு விட்டு அதுக்கப்புறம் நான் OnePlus ஷோரூமுக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து 8000 வரும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆம்னோ டிஸ்பிளே அது போட்டால் வாரண்ட்டி வரும், நல்லா ஒர்க் ஆகும் அப்படி சொன்னாங்க. என்னடா 8000 சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம புது ஃபோனை வாங்கிடலாமே, இதே ஃபோனு செகண்ட் ஹேண்ட்லேயே 8000 கிடைக்கும், அதான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் கொழுப்பில் சரி வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே போட்ட டிஸ்பிளே வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கல. ஸோ ஆரம்பத்தில் அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். அது வந்து LCD டிஸ்பிளேல தான், ரொம்பவே மட்டமான குவாலிட்டி. அப்போதைக்கு வேறு ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் போயிடுச்சா. அதுக்கப்புறம் சரி LED டிஸ்பிளே போடலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிச் சீட்லேயே போயிட்டு திரும்பியும் 3500 கொடுத்து வேறு ஒரு டிஸ்பிளே போட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பசையை வச்சு ஒட்டாமல் தண்ணி போயிட்டு அதுவும் இப்போ ரீசெண்டாக நாசமாக போயிடுச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற மீம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ ஃபோனு ஒர்க் ஆகாமல் போனாலும் இதோட பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் என்கிட்ட இருக்குது. உள்ளே இருக்கிற மேனுவல், அந்த சிம் எஜெக்டர் டூல் கூட்டு முத கொண்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேன். என் பழைய OnePlus ஃபோனுக்கு 8000 டிஸ்பிளே போட்டு அதை யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி கம்மி, ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற ப்ராசஸர் தான். ஸோ அதனால் இதை விட அதிகமாக கேமரா குவாலிட்டி இருக்கிற, ப்ராசஸர் நல்லா இருக்கிற, பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற ஃபோன்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு, நம்ம அதுக்கு மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு வேறு ஃபோன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா OnePlusல 13R வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து யூடியூப் வீடியோ பார்த்தேன் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 40K கிட்ட. ஸோ எந்த ஃபோன் வாங்கலான்னு பார்த்தப்போ ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க. அதில் IQ வந்து நிறைய பேர் நல்லா ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. பட் IQ வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. OnePlusஸை வந்து நான் ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதோட OS எனக்கு செட் ஆயிடுச்சு, யூஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமைசபிள் எல்லாமே பக்காவாக இருக்கும். அதனால தான் சரி இதுலேயே வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்ல இந்த கிளிப்பு வந்து என்னோடய OnePlus 13R தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, நான் தீபாவளி லீவுக்கு ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ வர OnePlus Nord 2D தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த பல்லாவர விலாகு அப்புறம் நிறையா பொருட்களை ரீஸ்டோரேஷன் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி அந்த ஃபோனில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ தீபாவளி லீவுக்கு ஊருக்கு வந்துட்டோம், டிஸ்பிளே வந்து செத்து போச்சு. ஸோ சடனாக போனதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ணுறேன்னே தெரியல, எப்படிடா வீடியோ அப்லோட் பண்ணுறது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ரொம்பவே கடுப்பாகி போச்சு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா சைடில் iPhone 6 தான் இருந்துச்சு. ஸோ அது மூலமாக ஒரு சில வீடியோ ஷூட் பண்ணி அப்போதைக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் ஆர்டர் பண்ணிட்டேன், வேறு வழியே கிடையாது, நமக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது, புது ஃபோன் வாங்குறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு புது ஃபோன் வந்து நமக்கு கைக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம பழைய ஃபோனில் இருக்கிற டேட்டாவெல்லாம் புது ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் மதுரைக்கு போயிருந்தேன், ரீசெண்டாக மதுரைக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு 1000 ரூபாய்க்கு ஒரு டம்மி டிஸ்பிளே போட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே இந்த ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ ஆரம்பத்தில் ஃபோன் வந்து நம்ம செட்டப் பண்ணுறோம்ல, அப்போயே கேட்டுச்சு உங்கள் பழைய ஃபோனில் இருக்கிற டேட்டாலாம் இங்கே மாற்ற போகிறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாக அங்கே இருக்கிற எல்லாமே நம்ம கால் ஹிஸ்ட்ரியிலேருந்து கூகுள் ஐடி, வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாமே இந்த ஃபோனுக்கு அப்படி டிட்டோவாக ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. பேக் சைடு கேமரா அற்புதமாக இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் சைடு கேமரா இந்த பட்ஜெட்டில் மற்ற செல்ஃபோனில் இருக்குல்ல அந்தளவுக்கு வரல, ஓரளவுக்கு கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்குது. எனக்கு ஓகே அப்படின்னு தான் இருக்குது. அப்புறம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் PUBG விளாண்டு பார்த்தேன், நிறைய கேம்ஸ் விளாண்டு பார்த்தேன், ஸ்பீடெல்லாம் பயங்கரமாக இருக்குது, கொஞ்சம் கூட லேக் ஆகலை. புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். பட் என்னோடய பழைய ஃபோனே இந்த வெயிட்டு தெரிஞ்சிச்சு, அதனால எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியல. ஆனால் டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் பாக்கெட்டில் வைக்கும்போது கொஞ்சம் இடங்களாக இருக்கும். மற்றபடி ஸ்க்ரீனோட குவாலிட்டியோ அல்லது அந்த ஆப்ஸு எல்லாமே கஸ்டமைசபிளாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆக்சிஜன் OS 16 கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது வந்து இதுக்கப்புறம் இன்னும் மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ ஃபோனை வாங்கினதுமே ஒரு 4-5 அப்டேட் வந்துச்சு, எல்லாமே பண்ணி பார்த்தேன். பண்ணுறதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்துச்சு. நானும் பயந்துகிட்டே இருந்தேன் க்ரீன் லைன் இஷ்யூ வருமா இதுமான்னு சொல்லிட்டு. பட் அப்படி எதுவும் வரல, வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு ஃபுல் டைம் அந்த லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்களே டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நம்ம கீழே போடாமல் இருக்கிற பட்சத்தில், நம்மளால் ஒரு பிரச்சனை வராத பட்சத்தில் அவங்களே மாற்றி தருவாங்க. நான் எடிட்டிங்க்கு வந்து CapCut ஆப் யூஸ் பண்ணுறேன். கேமரா மூலமாக ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜை அப்படியே CapCut ஆப்பில் போட்டு கொஞ்சம் கலர் கிரேடிங் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அதோட சைஸை பார்த்தீங்கன்னா 3GB 4GB வரும். ஸோ பழைய ஃபோனில் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு வரைக்கும் எடுத்துக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த எக்ஸ்போர்ட்டிங் முடிஞ்சுது, கடகடன்னு ஆகி முடிஞ்சிருது.
ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிரச்சனைன்னு நான் இதுவரை ஃபேஸ் பண்ணது, அந்த செல்ஃபி கேமராவை திடீர்னு ஆன் பண்ணும்போது ஒரு மாதிரி மங்கலாக தெரியுது. கொஞ்சம் பயம் வருது, என்னடா கேமரா குவாலிட்டி இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கேமரா அந்த மேலே கை ரேகப்பட்டிருக்கும் அதெல்லாம் இருக்கும்ல, அதை தொடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் புண்படுத்துகிற மாதிரி இருக்குது, தவிர மற்ற எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா நான் OnePlus 12R வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கவு டிஸ்பிளே ஸ்பெக்கு எல்லாமே அதே போல் தான். ஆனால் பேட்ரி எம்ஏஹெச் கொஞ்சம் கம்மி, ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரேட்டில் தான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இது கவு டிஸ்பிளேனால் நம்ம கீழே போட்டோம்னா உடஞ்சிரும். இதை மாற்றுறதுக்கான செலவு ஃப்ளாட் டிஸ்பிளேயோட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் நான் இதுக்கு மூவ் ஆகலை. அப்புறம் Pixel 9 9a இது என்னோடய ஆப்ஷனில் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆனால் அவங்க பேட்ரி எம்ஏஹெச் பார்த்திங்கன்னா வெறும் 4000 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்களோட சார்ஜர் இருக்கும், அது மூலமாக போட்டால் தான் சீக்கிரம் ஏறும். சீக்கிரம்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் அந்த ஃபீட்பேக்கை சொல்கிறேன். அப்புறம் பிக்சல் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது ரொம்பவே ஹீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நான் பிக்சலை சூஸ் பண்ணல. 12R வந்து கவு டிஸ்பிளேனால் அதை சூஸ் பண்ணல. ஸோ டிசைனிங் நமக்கு முக்கியம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃப்ளாட் டிஸ்பிளேயாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த OnePlus 13Rோட டிசைன், பேக் சைடு டிசைன் பார்த்திங்கன்னா நார்மல் ரியல்மி, ரெட்மி இதோட டிசைனில் இருக்கும். ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை வாங்கியிருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இந்த ஃபோனை வச்சு உழைச்சி இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஒரு சில பேர்கிட்ட காசு வாங்கியிருந்தேன், கடன் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்க தான் திருப்பி கொடுத்து, அது ஒரு கடமை இருக்குது எனக்கு. ஸோ என்னோடய ஹார்டு யூசேஜுக்காக இந்த ஃபோனை வாங்கியிருக்கிறேன். இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஸோ போக போக ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு இல்லை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னா காசை வந்து பார்க்காம ஒரு ஒரிஜினல் டிஸ்பிளே வாங்கி போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் டூப்ளிகேட் போடும்போது அது வந்து ஃபோனை அஃபெக்ட் பண்ணுது. நான் அந்த பழைய OnePlus Nord 2D இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 1000 ரூபாயில் ஒரு டிஸ்பிளே போட்டேன். டிஸ்பிளே போட்டதுக்கப்புறம் ஃபோன் வந்து என்னோடய பழைய ஸ்பீடு மாதிரி வரல. ஸோ நான் PUBG விளாட்றேன், லேக் ஆகுது, எடிட் பண்ண முடியல, கேமரா ஷூட் பண்ண வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி புதுசாக அந்த ஃபோனில் பிரச்சனை வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு டிஸ்பிளே போட்டேன், அதுலேயும் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிச் ஸ்ட்ரீட்டு இல்லை எந்த ஒரு மொபைல் ஷாப்புக்கு போனாலும் நீங்கள் அந்த ஃபோனுக்கு போடுறாங்களே, அந்த ஃபோனு வந்து உங்கள் ஃபோனுக்கு மட்டும் செட் ஆகாது. ஓப்போ, ரியல்மி இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோனுக்கும் அந்த டிஸ்பிளே போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களோட ஃபோனுக்கு நல்லா காம்பேக்டாக செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நம்ம ஒரிஜினல் டிஸ்பிளே ஷோரூமில் கிடைக்குங்கள, அதை வாங்கி போட்டால் தான் அவங்க வந்து அந்த ஃபோனுக்கான ஒரிஜினல் இது தருவாங்க. அதுதான் உங்கள் ப்ராசஸரையும் நல்லா வச்சுக்கும், பேட்டரி கெப்பாசிட்டி ஃபோனையும் நல்லா வச்சுக்கும். ஸோ நான் வந்து அப்போயே ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டிருந்தேன் அப்படின்னா இப்போதைக்கு இந்த புது ஃபோன் வாங்குறதுக்கான சிச்சுவேஷன் வந்திருக்காது, அதே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நான் வந்து டம்மி டிஸ்பிளே போட்டு அந்த டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே மாற்றி விட்டு கடைசியில் அந்த ஃபோனை நானே எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபோனை வாங்கினதுக்கான ஒரே காரணம் வீடியோ ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், இந்த மாதிரி யூடியூப் பர்பஸ்க்காக தான். இந்த ஃபோனை வாங்கின காசு வந்து எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அடுத்தடுத்து வீடியோ போட்டு அதில் வர ரெவன்யூ வச்சு இந்த ஃபோனை வாங்கின காசை நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஃபோனை வாங்கினதுக்கு ஒரு சில பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அவங்ககிட்டையும் காசை திருப்பி கொடுத்துருவேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற பசங்க, அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்குறது ரொம்ப கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து பிராண்ட் நான் கம்பேர் பண்ணலை, அதோட ப்ரைஸிங்கை நான் கம்பேர் பண்ணுறேன். அவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஐஃபோனையோ அல்லது எந்த ஒரு ஃபோனையோ வாங்குகிறோம் அப்படின்னா அதனால் நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குதா அல்லது சம்பாதிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ என் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 38,000 நான் தங்கத்தை வாங்கினு வச்சுக்கோங்களேன், அது 2-3 வருஷத்தில் எனக்கு போட்ட காசை விட எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் தரும். ஆனால் இதே ஃபோனை 2-3 வருஷம் கழித்து நான் விற்றோம்னா இது பழைய மாடல் ஆச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட காசில் பாதி கூட வருமானு தெரியாது. பட் எனக்கு வந்து நான் யூடியூப் பர்பஸ் நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ போட்ட காசை எடுத்துருவேன், ஏதோ ஒரு வகையில் எனக்கும் வளர்ச்சியை செய்து நான் போட்ட காசை விட ரிட்டர்ன் மணி சம்பாதிக்க முடியுது. ஸோ யூடியூப்பராக இல்லை, நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன், ஒரு கெத்துக்காக வாங்க போகிறேன் அப்படின்னு வாங்கினீங்கன்னா அது வந்து 2-3 வருஷம் கழித்து விற்கும்போது நீங்கள் ஃபோனை வாங்கின காசில் பாதி காசை கேம் விளாட்றதுக்கும் கெத்துக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபோனு வந்து அடிமட்ட ரேட்டுக்கு தான் போயிருக்கும். அப்புறம் பின்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் அதிக காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து அட்லீஸ்ட் போட்ட காசாச்சும் எடுக்க முடியாத அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லான திங்ஸை பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணுவேன், எதை வேணால் வாங்க அப்படின்னா அப்புறம் உங்கள் விருப்பம்.